சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். நிறைய பேர் செல்வதால் அது நல்வழி என்று பொருள் அல்ல. நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள பலரை நாம் கடந்து செல்ல வேண்டும். விரும்பியதை பெற காசிருந்தால் மட்டும் போதாது, பொறுமையும் வேண்டும். தவறு செய்ய யாரும் பயப்படுவதில்லை. செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாதென்றே பயப்படுகிறார்கள். வாழ்க்கை என்றுமே அழகானதுதான், உங்கள் மனம் சொல்வதை மட்டுமே கேட்டால். தனக்கு வலிக்கும் வரை மற்றவர்களின் வலி என்பது நமக்கு ஒரு தகவலே. மற்றவருக்கு பயப்படும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை, மற்றவருக்கு பயன்படும்படி வாழ்வதே வாழ்க்கை. கடனில் புல்லட் வாங்கி ஓட்டுபவனுக்கு மரியாதை கொடுக்கும் சமூகம்தான் கடன் இல்லாமல் சைக்கிளில் போகிறவனை ஏளனமாக பார்க்குது. இதுதான் இறுதி பக்கம் என்று கூற முடியாத ஒரு புதிர் புத்தகம்தான் வாழ்க்கை. நமக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற பட்சத்தில் முடிந்தவரை முகம் காட்டாமல் இருப்பது நல்லது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் விஷயங்களில்தான் அதிக தோல்விகளை சந்திக்கின்றோம். உண்மையாக இருப்பவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம் ஏமாற்றப்படுகிறார்கள். சில நேரம் கண்ணீரை துடைக்க யாரையோ நாடுகிறோம், நம் கைகளை கட்டிவிட்டு. சொல்ல தெரியாத வயதில் சத்தமாகவும், சொல்ல தெரிந்த வயதில் மௌனமாக மனதிற்குள்ளும் அழுது கொள்கிறோம். பணம் யாருடன் அதிகம் சேர்கிறதோ அவர்களை உலகத்துக்கு அதிகமாக பிடிக்க வைத்து விடுகிறது. ஏக்கர் ஏக்கராக இடம் வாங்குபவனை பார்த்து சிரித்தது சுடுகாடு, உன்னைய வாங்கப் போவது நான் தான் என்று. தவறான மனிதர்களால் தான் வாழ்க்கையில் சரியான பாடத்தை கற்றுத்தர முடியும். தாத்தா கூறிய கதைகளில் யாரும் இறந்து போனதில்லை. ஆனால் தாத்தா இறந்து போன பின் எல்லா கதைகளும் இறந்து போயின. நமக்கு பிடித்ததை தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர அது மற்றவர்களுக்கு பிடிக்குமா என்று யோசிக்கக்கூடாது. விதியை நம்பிக்கொண்டிருப்பவன் என்றும் விழிக்க மாட்டான். தன்னம்பிக்கையோடு இருப்பவன் என்றும் தோற்க மாட்டான். எல்லா தத்துவங்களும் இளமையிலே வாசிக்க கிடைக்கிறது. ஆனால் அதை பின்பற்ற முதுமை வரை போராட வேண்டியிருக்கிறது. குணத்தை பற்றி சொல்ல ஆள் இல்லை, குறை சொல்ல ஊரே உள்ளது. உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து, மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே. கற்பனை என்ற போர்வையில் ஒளிந்திருக்கின்றன நம் நிறைவேறா ஆசைகள். அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை. நன்றி.